சென்னையில் நான் வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெட்ராஸ் கடற்கரையில் மெரினா பீச்சிலே போய் இயேசுவை பற்றி அறிவிப்பது உண்டு. என்னுடைய கல்லூரி பேராசிரியர்கள் ஆண்டவரை பற்றி அறிவிப்பார்கள். நான் அதை மொழிபெயர்ப்பேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் கைப்பறுதி கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்து விட்டு வருவது உண்டு. அந்த நாளில் பாருங்கள், நான் ஆண்டவரை மாத்திர சார்ந்து நின்றேன். மெட்ராஸ் பீச்சில் இருந்து பிரசவாக்கம் வரைக்கும் நான் வர வேண்டும். டவுன் பஸ்ஸுக்கு காசு இருக்காது. நடந்து வருவேன். அங்கேருந்து பல மைல்கள். 25 பைசா இருந்தால் அன்றைக்கி ஒரு காஃபி குடிக்கலாம். 25 பைசா என் கையில் கிடையாது. ஒரு காஃபி குடிக்க கூட வழி இல்லை. அதற்கு நடுவில் ஆண்டவரை துதித்து பாட்டு பாடிக்கொண்டே நடந்து வந்த பல நாட்கள் உண்டு. ஒரு காலத்தில் நான் ஒரு குறைவில்லாம் பசின்னா என்னன்னே தெரியாது, பட்டினின்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவருடைய கிருபையினால் என் பெற்றோர் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். ஆகவே ஒரு கஷ்டமில்லாமல் வளர்த்தார்கள். ஆனால் தேவனோ இந்த நெருக்கத்திற்குள்ளே என்னை கொண்டு போனார். அந்த அக்னிக்குள்ளே என்னை கொண்டு போனார். இவன் எதன் மீது விசுவாசம் வைக்கிறான் என்று பார்க்க நான் ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து கொண்டேன். நீர் கொடுத்தால் காஃபி குடிப்பேன், நீர் கொடுத்தால் நான் பஸ்ஸில் போவேன் அல்லது நடந்து போவேன். மைல் கணக்காய் நடந்திருக்கிறேன். வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு முடியாது என்பதனால் அல்ல, இன்றைக்கு எனக்கு தெரியும். அவர் என்னை இந்த அக்கினிக்கு ஊடாக நடத்தி சோதித்து அறிந்தார். என் விசுவாசத்தை அவர் சோதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை பின்பற்றுவதில் இந்த நெருக்கத்தில் நடந்தாலும் அதில் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் தேவனை துதித்து பாட்டு பாடிக்கொண்டே பல மைல்கள் நடந்து வந்திருக்கிறேன். ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர் என்று நான் கேட்டதில்லை. என்னால் அதில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், இயேசுவுக்காகப்படுகிற பாடுகளில் இருக்கிற சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் என்றைக்கும் தேவனை அப்படி வைத்திருக்கவில்லை. என்றைக்கும் அப்படி வைத்திருக்கவில்லை. அந்த ஆரம்ப நாட்களில் நான் ஊழியம் செய்த போது ஒரு பேண்ட் 2 ஷர்ட் இருக்கும். காலையில் துவைத்து போட்டு சாயங்காலத்தில் அதை எடுத்து போட்டுக்கொண்டு நான் ஊழியத்திற்காய் கடந்து செல்லுவேன். செம்பில் சுடு தண்ணீரை வைத்து அயன் பண்ணுகிற பழக்கத்தை நான் அந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு அப்படித்தான் நான் ஊழியம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் அப்படி வைத்திருக்கவில்லை. கொஞ்ச நாட்கள் அந்த விசுவாச பாதையிலே நம்ம சோதித்து அறிந்த பிறகு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மற்றவர்கள் எனக்கு எடுத்து கொடுக்கிற ஷர்ட்டை நான் தைத்து போட முடியவில்லை. அநேகருக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களையும் தேவன் அப்படி நடத்தும் போது, அந்த உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தும் போது சோர்ந்து போகாதிருங்கள். என்றைக்கும் தேவன் நம்ம இப்படி வைத்து விடுவாரோ என்று எண்ணி விடாதிருங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீர்களா? இன்றைக்கு பண கஷ்டம், நெருக்கம், என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவர் அந்த அக்கினிக்கு ஊடாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி உங்களை சோதித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சுத்த பொன்னாக விளங்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த அக்கினி அவசியம். அவர் அக்கினியாக பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கிற அக்கினியாக வெளிப்படுவார். அந்த சோதனைக்கு வழியாக உங்களை நடத்தும் போது சோர்ந்து போகாதிருங்கள். முன்வைத்த காலை பின் வைக்காதிருங்கள். இந்த இயேசு எனக்கு போதும் என்று உறுதியாயிருங்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காலம் வரும்பொழுது